செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மேக கூந்தலோ. வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மேக கூந்தலோ. பாரம் படி மேலே வரும் தேநீர் கோக்கும். செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. திருத்தணி, திருப்பதி, சித்தூர் இந்த பகுதிகளில் அதிகமாக மலைகள் இருக்கிறது. இந்த மலையின் அடிவாரத்திலே ஒரு லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோயில் இருந்தது. அதை பார்ப்பதற்காக வந்தோம். அதை பார்த்துவிட்டோம். ஏதோ எனக்கு தெரிந்த பாடலையும் பாடிவிட்டேன். அந்த வளைந்து நெளிந்து போகும் பாதை ஏதோ நமக்கு தெரிகிறது. மதியம் முடிந்து முற்பகல் முடிந்து விட்டது. இப்பொழுது பிற்பகல். இங்கே மாடுகள் எல்லாம் இருக்கிறது. குரங்குகள் மிக அதிகம். இது வந்ததற்காகத்தான் இதை என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்திற்காக இதை நான் பதிவு செய்கிறேன். இதுதான் அந்த கோணா, சிங்கிரி கோணா. ஏதோ தெரியுத எல்லோவா, அதில் தான் அந்த கோயில் இருக்குது. மிகப்பெரிய சிலையை வச்சுருக்காங்க. கல் தானே, சிலை தானே. அது எப்படி வேணாலும் சொல்லலாம், வணங்கலாம், தொட்டு மகிழலாம், கட்டிப்பிடிக்கலாம், எது வேணாலும் செய்யலாம். அதுக்கு என்ன தடை இருக்கிறது? கல்லை பையில் வைத்து கொள்ளலாம், கோயிலில் வைத்து கொள்ளலாம், வீட்டுக்குள்ளும் வைத்து கொள்ளலாம், படியாகவும் அமைத்து கொள்ளலாம். அது எப்படி நமக்கு சௌகரியமோ அப்படி அதை நாம் செய்து கொள்ள வேண்டும். இதோ அது ஒரு படம் வச்சுருக்குறாங்க, அதுதான் இது. இதுதான் அந்த சிலை. காமதேனு வச்சுருக்காங்க, அதுதான் தெலுங்கில் இருக்காங்க. இதுதான் அது. உள்ளே போய் எடுக்க முடியல, வெளியில் வச்சு எடுத்துட்டேன். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி ராதாகிருஷ்ணா கோஷல ட்ரஸ்ட் அவங்க பண்ணது தான் அது. ஸோ எல்லாமே முடிஞ்சு போச்சு. வந்த வேலை முடிந்தது.